வணக்கம், இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குதிரவாளி பொங்கல் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மைதா மற்றும் வெள்ளைச்சீனி சேர்க்காத ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு குதிரவாளி அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு 50 கிராம் பாசிப்பருப்பு, ஒரு 10 முந்திரி, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் நெய், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. தண்ணி பார்த்திங்கன்னா 450 ml. அதாவது இந்த பருப்பு அரிசி நம்ம எவ்வளோ எடுக்கமோ அதுக்கு 3 மடங்கு வைக்கணும். பொங்கலுக்குன்னா கரெக்டாக இருக்கும். முதல்ல நம்ம குதிரவாளி அரிசியையும் பாசிப்பருப்பையும் நல்லா 2 தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கிடலாம். கழுவியாச்சு. இப்போ நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் முதல்ல ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரியை அதில் போட்டு வறுத்துக்கலாம். இதை ஒரு சின்ன தட்டில் எடுத்துக்கோங்க வறுத்ததை. இப்போ அதே நெய்யில் நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் வறுத்துக்கலாம். அந்த ஈரம், நம்ம கழுவுன ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நெய்யில் வறுக்கையில் பொங்கல் நல்ல மணமாக இருக்கும். வறுத்தாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். நல்ல குழைவாக வெந்திருக்கு. உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும். நேரம் ஆக ஆக இதே மாதிரி சிறுதானிய அரிசிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல இறுக்கம் கொடுத்துரும். நல்ல குழைவாக தான் இருக்கணும். இப்போ நம்ம பொங்கலை தாளிச்சிடலாம். மீதி இருக்கிற நெய்யை ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் பச்சை மிளகாய் இஞ்சியும் முதல்ல போட்டுக்கோங்க. அது கூட எடுத்து வச்சுருக்கிற 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், தாளிச்சாச்சு. இப்போ இந்த தாளிச்சத்தை பொங்கலில் சேர்த்துடலாம். மிளகாய்க்கு பதிலாக மிளகாய் வத்தலும் சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல வறுத்து வச்சுருக்க முந்திரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தாளிச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, டேஸ்ட்டான குதிரவாளி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படி அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.